இருக்கிறது 2 பேர். இதில் ஒரு ஆளுக்கு இட்லி, ஒரு ஆளுக்கு தோசை. என்னையெல்லாம் தோசை சாப்பிட சொன்னால் சத்தியமாக நான் சாப்பிட மாட்டேன். நைட்டில் பெரும்பாலும் இட்லி தான் சாப்பிடுவேன். எனக்கு பிடிக்கும். சுட்டு போட்டாலும் அம்மி இட்லி சாப்பிட மாட்டான். தோசை தான் கேட்பான். என்னடா இது வம்பா போச்சு. சரி பரவாயில்ல, இட்லி கொஞ்சமாக ஊற்றிட்டு தோசையும் ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு. சொனையாக சாப்பிட்லன்னா அன்னைக்கு பொழுது நல்லாவே போகாது அப்படின்னு எப்போவும் சொன்ன மாதிரி இன்றைக்கி ஒரு சுருக்குன்னு ஒரு கார சட்னி வச்சுக்கலாம், மிளகா சட்னி அப்படின்ட்டு மிளகா சட்னி வச்சுட்டேன். அதுக்கு புளியும் வந்துட்டு புளியும் காஞ்ச மிளகாயும் முன்னாடியே ஊற வச்சுட்டேன். அதை ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக பூண்டு போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் கட் பண்ண சின்ன வெங்காயம் போட்டு உப்பு போட்டு நல்லா அரைச்சிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிட்டோம்னா கார சட்னி சூப்பராக ரெடி ஆயிரும். அம்மிக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு சுட சுட இட்லி போட்டு கார சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு அப்படியே அமிர்தமாட்டம் இருந்துச்சு. அப்பாடா இன்றைக்கி பொழுது நல்லா போயிடுச்சுடா, சொன்னையா சாப்பிட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மியும் தூங்க போகிறோம். மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.